ரொம்ப பிரம்மாண்டமா விளங்கக்கூடிய இந்த பேரண்டத்துல ஒரு நாள் விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருடன் மேல அமர்ந்துகிட்டு எல்லா உலகங்களையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றாரு. அப்ப கருடன் விஷ்ணு கிட்ட கேக்குறாரு, இந்த உலகத்துல மனிதர்கள் எதற்காக பிறக்கிறாங்க? அப்படி ஒரு முறை வாழ்ந்து மரணித்த மனிதர்களுக்கு ஏன் சொர்க்கம் நரகம்னு வேறு வேறான உலகங்கள் கொடுக்கப்படுது? என்ன செஞ்சா சொர்க்கத்துக்கு போக முடியும், என்ன செஞ்சா நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க, அப்படி நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு தன்னுடைய கேள்விகளை வரிசையை அடுக்கிக்கிட்டே போறாரு. இப்படி கருடனுடைய எல்லா கேள்விகளுக்கும் விஷ்ணு சொல்ற பதில்தான் கருட புராணம். இந்த பூமியில பிறந்து எல்லா விதமான சுக துக்கங்கள் இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு கடைசியா மரணித்து போறான் மனிதன். இறப்புங்கிறது உடலுக்கு தாங்க, ஆத்மாவுக்கு கிடையாது. அப்படி ஒரு மனிதன் மரணித்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய உடம்பிலிருந்து பிரிஞ்சு போன அந்த ஜீவாத்மா என்ன செய்யும், எங்க போகும், எவ்வளவு நாள்ல எவ்வளவு நிமிஷத்துல யமலோகத்துக்கு போகும், அப்படி போற வழி எப்படி இருக்கும்? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் தான் இன்றைய காணொளி. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி. நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ். கருடா, நீ கேட்டது எல்லாமே அருமையான கேள்விகள். ஆனா நீ கேட்ட கேள்விகள்ல ஒரு பதில் கூட இங்க யாருக்குமே தெரியாது. அது எல்லாமே யாருக்குமே புரியாத ரகசியங்கள். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ரகசியங்களை ஒவ்வொன்னா நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுன்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கருடனோட சேர்ந்து நம்மளும் அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. பாம்ப கண்ட படையும் நடுங்கும்னு சொல்ற மாதிரி யமலோகம்ங்கிற பேரை கேட்டாலே மக்கள் எல்லோருடைய கண்களில் ஒருவித பயம் தெரியும். யமலோகம் என்ன அவ்வளவு பயங்கரமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நீங்க செய்யற பாவ புண்ணியங்களை பொறுத்து தான். இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்நாளும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எத்தனை நாள் வாழ்ந்தாலுமே கூட இறப்புங்கிறது நிச்சயமான ஒண்ணு. இதை உணராத மனிதர்கள் தான் ஆசையால கட்டுண்டு சிக்கி தவிக்கிறாங்க. பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசைன்னு அவனுடைய மனதுல தோன்ற ஆசைகளே அவனுடைய பாவங்களுக்கான வழியை காட்டுது. தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள அவன் தேர்ந்தெடுக்கிற தவறான பாதையே அவனுடைய பாவ கணக்குல சேர்க்கப்படுற முதல் பாவம். எவனொருவன் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி தான தர்மங்கள் நிறைய செஞ்சு அறநெறியில வாழ்றானோ அந்த மனிதன் தான் சொர்க்கத்தை அடைவான். இந்த பூலோகத்துல வாழ்ந்து மரணித்து போன மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்க வச்சுதான் அந்த உயிருக்கு நரகம் கிடைக்குமா இல்ல சொர்க்கம் கிடைக்குமான்னு முடிவு செய்வாரு யமதர்மன். மொத்த கணக்கையும் அவரால் மட்டுமே சமாளிக்க முடியாம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட அவருக்கு உதவிய சித்திரகுப்தனை படைச்சாரு சிவபெருமான். அதன்படி பூமியில வாழ்ற ஒரு மனிதனுடைய ஆயுள் முடிஞ்சதுமே சித்திரகுப்தன் யமன் கிட்ட சொல்லுவாரு. யமனும் யம தூதர்கள் கிட்ட சொல்லி அந்த ஜீவனை பிடிச்சிட்டு வர சொல்லி உத்தரவிடுவாரு. யமதர்மனுடைய கட்டளையை ஏத்துக்கிட்டு ரொம்ப விகாரமான 3 யம தூதர்கள் பூமிக்கு போவாங்க. இறந்த ஒருத்தரோட ஜீவனை பாசக்கயிறுல கட்டி காற்றின் உருவமான தேகத்துல அடைச்சு இழுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. பூமியிலிருந்து 86,000 காத தூரம் பயணிச்சு அதுவும் நொடி பொழுதுல யமலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆவி உருவத்துல இருக்கிற அந்த உயிரை யமதர்மராஜன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க யம தூதர்கள். அப்படி அங்கு வந்த ஜீவனை உற்று பார்த்து, ஏய் கிங்கிரர்களே, இந்த ஜீவனை கூட்டிக்கிட்டு போய் அவருடைய வீட்டிலேயே விட்டுடுங்க. இன்றிலிருந்து அடுத்த 13வது நாள் மறுபடியும் என் கண் முன்னாடி இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவிடுவாரு. யமதர்மராஜன் கட்டளையிட அடுத்த நொடியே அந்த ஜீவனை மறுபடியும் பூமியில அவருடைய இடத்திலேயே விட்டுட்டு யமலோகத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க யம தூதர்கள். என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியாம தான் இறந்து போனதையே இன்னும் உணராத அந்த ஜீவன் சுடுகாட்டுல தன்னுடைய உடல் சிதையில எரிஞ்சிட்டு இருக்கிறதையே அப்பாதான் பாக்கும். அத பார்த்துட்டு தன்னுடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற தன்னுடைய சிதைக்கு மேல 10 முழ தூரத்துல நின்னுக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு ஓலமிட்டு அழுகும். அப்படி அந்த ஜீவன் கதறி அழுகிறது அங்க அவருடைய சிதைக்கு தீமூட்டிய மகனுக்கோ மற்ற உறவினர்களுக்கோ இல்ல உடன் வந்தவர்களுக்கோ கூட கேட்காது. நெருப்புல உடல் முழுவதும் எரிஞ்சு முடிச்சு சாம்பலாகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த உடல் மீதான ஆசையானது அந்த ஜீவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உடல் முழுவதும் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு பசியாலையும் தாகத்தாலையும் ஆன்னு கதறி கதறி அழுகும் அந்த ஜீவன். அந்த ஜீவனுக்கு அவருடைய மகன் படைக்கிற பிண்டத்தால காற்றின் தேகத்திலிருந்து விடுபட்டு பிண்டத்தாலான சரீரம் வளர ஆரம்பிக்கும்.
தொடர்ச்சியா 10 நாட்களும் அவருடைய மகன் வைக்கிற பிண்டம் மூலமா சரீரத்துக்கு முழுமையான உருவம் கிடைக்கும். 10 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிராமணர் மூலமா அவருடைய மகன் படைக்கிற பிண்டத்தை உண்டு முடிக்கும் அந்த ஜீவன். யமன் கொடுத்த 12 நாளும் முடிஞ்சிருச்சு இல்லையா? இது 13வது நாள், அதாவது மீண்டும் யமலோகம் செல்ல வேண்டிய நாள். யமதூதர்கள் இப்ப மறுபடியும் அந்த ஜீவன் முன்னாடி தோன்றுவாங்க. அவர்கள் தோன்றுவது அந்த ஜீவனுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பிண்டத்தாலான அந்த உருவத்தை பாசக்கயிறுல கட்டி யமதூதர்கள் யமலோகத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிப்பாங்க. இறந்தப்ப ஒரு நொடியில யமலோகம் போனாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப போக முடியாது. ஒரு நாளைக்கு 247 காத வழி தூரத்தை நடந்தே கடந்து செல்லும் அந்த ஜீவன். ஒரு காத வழிங்கிறது 7 கிலோமீட்டர். அப்ப 86,000 காத வழி தூரங்கிறது 6,02,000 கிலோமீட்டர். யம தூதர்களுடைய பாச கயிறால கட்டுண்டும் அவர்கள் கிட்ட உதைபட்டும் தன்னுடைய யமலோக பயணத்தை ஆரம்பிக்கும் அந்த ஜீவன். தன்னுடைய மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர் இவங்க எல்லாரையும் நினைச்சு பார்த்து அவங்க கூட தான் அனுபவிச்ச இன்ப துன்பங்களை எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டே போகும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில எப்படி நிறைய நகரங்கள் இருக்குதோ அதே மாதிரி யமலோகம் போற அந்த வழியிலையும் பல நகரங்கள் இருக்கும். பசி, பட்டினி மற்றும் தாகத்தால வாடிய அந்த ஜீவன் கற்களும் முட்களும் நிறைஞ்ச காட்டு வழிய கஷ்டப்பட்டு இரவு பகலா நடந்து போகும். இந்த கஷ்டம் பத்தாதுன்னு யமதூதர்களும் சவுக்கால அடிச்சுக்கிட்டே அங்கிருந்து அந்த ஜீவனை அழைச்சிட்டு போவாங்க. அப்படி போற வழியில கொஞ்ச தூரம் போனதுமே யாருமே இல்லாத அனாதையான ஒரு வழி வரும். அதையும் கடந்து போனதுமே புலிகள் நிறைந்த ஒரு இடம் வரும். அந்த இடத்துல சில நாள் தங்கிட்டு பூமியில 28ஆம் நாள் தன்னுடைய மகன் படைக்கிற சிரார்த்த பிண்டத்தை புசிச்சு முடிச்சு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி 30ஆவது நாள் யாமியம்ங்கிற நகரத்தை அடையும். அந்த இடத்துல இந்த ஜீவனை போலவே இன்னும் நிறைய ஜீவன்கள் கூட்டம் கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல சில நாள் தங்கிட்டு 2வது மாசிக பிண்டத்தை உண்டு முடிக்கும். அங்கிருந்து கிளம்பி போன கொஞ்ச தூரத்துல சௌரிங்கிற ஒரு நகரம் வரும். 3வது மாசிக பிண்டத்தை உண்டு முடிச்சு குளிர்ல நடுங்கிக்கிட்டே அங்கிருந்து நடந்து போகும் அந்த. அதற்கு பிறகு வரக்கூடிய குரூரபுரத்துல 5வது மாசிக பிண்டத்தையும் கிரௌஞ்சம்னு சொல்லக்கூடிய நகரத்துல 6வது மாசிக பிண்டத்தையும் புசிக்கும். அந்த இடத்துல தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு கத்தி கதறி அழுகும் அந்த ஜீவன். அப்படி கத்தி கதறி அழுகிற அந்த ஜீவனுடைய வாயிலேயே அடிப்பாங்க யமதூதர்கள். அப்ப திடீர்னு 16,000 படகோட்டிகள் அவருடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏய் ஜீவனே, உன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது பசுதானம் பண்ணி இருக்கியான்னு கேட்பாங்க. ஒருவேளை நீ அப்படி செஞ்சிருந்தா இந்த நதியை கடக்க நாங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்வோம். அப்படி ஒருவேளை நீ செய்யாம இருந்திருந்தா உன்னை இந்த நதிக்குள்ள போட்டு அமுக்கி பாதாள உலகம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போய் கஷ்டப்படுத்துவோன்னு பயமுறுத்துவாங்க. யமலோகத்துக்கு போற வழியில வைதரணின்னு சொல்லக்கூடிய அந்த நதி சாதாரணமான நதி கிடையாது. அந்த நதியில ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அது முழுக்க முழுக்க ரத்தமும் சீடும் சிறுநீரும் மலமும் கலந்த ஒரு நதி. அங்க கொடூர ஜந்துக்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு வழியா அந்த நதியை கடந்து போனதுக்கு அப்புறமா யமனுடைய தம்பியான விசித்திரனுக்கு சொந்தமான ஒரு நகரம் வரும். அந்த நகரத்துல கொஞ்ச நாள் தங்கி அந்த ஜீவன் ஊனசாணி மாசிக பிண்டத்தை சாப்பிடுறப்ப அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி பேய் பிசாசுகள் எல்லாம் தோன்றும். ஏய் மூடனே, உன்னுடைய வாழ்நாள்ல ஒரு தடவையாவது யாருக்காவது தான தர்மம் செஞ்சிருக்கியான்னு கேட்கும். ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா அதுங்க எல்லாம் அமைதியா அங்கிருந்து போயிடும். அப்படி எதுவுமே செய்யலன்னா அந்த ஜீவன் புசிச்சிட்டு இருக்கிற பிண்டத்தை புடுங்கிட்டு போயிடும். அப்புறம் என்னாகும்? அந்த ஜீவன் பசியால ஐயோ ஐயோன்னு கத்தி கதறி அழுகும். ஒருவேளை கும்பதானமாவது செஞ்சிருந்தா குடிக்க தண்ணியாவது கிடைக்கும். இல்லனா அது கூட கிடைக்காது. அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து 7வது மாசத்துல அங்கிருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும். 8வது மாசிக பிண்டத்தை பக்குவபதம்ங்கிற நகரத்துல போய் புசிக்கும். அடுத்ததா துக்கதம் சொல்லக்கூடிய நகரம் வரும். அதற்கடுத்து அதத்தம் சொல்லக்கூடிய ஒரு நகரம் வரும். அங்க 11வது மாசிக பிண்டத்தை உண்டு முடிக்கும் அந்த ஜீவன். அடுத்து வரக்கூடிய 12வது மாசத்துல சீதாப்புரம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு போய் வருஷாப்திய பிண்டத்தை உண்டு முடிக்கும். இப்ப 12 மாதங்களுக்கான மாசிக பிண்டங்களும் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததுதான் அந்த ஜீவன் 4 திசைகளையும் சுத்தி சுத்தி பார்த்து என்னுடைய மனைவியை காணமே, என்னுடைய குழந்தைகள் எங்கே, என்னுடைய சொந்தங்களை கூட காணமே எங்கன்னு கேட்டு அழுன்னு அழுகும். உடனே யமதூதர்கள் அங்க வந்து அவங்க எல்லாருமே பூமியில இருக்காங்க, இன்னும் நீ அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய வாழ்க்கையில நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் உன் கூட வரும், உறவினர்கள் எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி கன்னத்துல அறைவாங்க. அங்கிருந்து கிளம்பி வைவஸ்தவ பட்டினம்னு சொல்லக்கூடிய யமபுரியை அடைவாங்க யமதூதர்களும் அந்த ஜீவனும். அந்த ஜீவன் முன்னாடி 12 சிரவணர்கள் தோன்றி அவன் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை யமனுக்கு சொல்லுவாங்க. அந்த கணக்கு அடிப்படையில அவன் ஒருவேளை புண்ணியம் செஞ்சிருந்தா தேவியுடைய விமானம் வந்து அவரை கூட்டிக்கிட்டு தேவர்கள் உலகம் போயிடும்.
அப்படி புண்ணியங்கள் எதுவுமே செய்யாம பாவங்களை மட்டுமே அந்த ஜீவன் செஞ்சிருந்தா இந்த ஜீவனை நரகத்துக்குள்ள தள்ளுங்க அப்படின்னு யமதர்மராஜன் கட்டளையிடுவாரு. அந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு யமதூதர்கள் அந்த ஜீவனை நரகத்துக்குள்ள தள்ளி விடுவாங்க. நரகத்துக்கு போக வேண்டிய பாதையை நடந்தே கடந்து செல்லும். அங்கு அந்த ஜீவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும்னா 4 லட்சம் வேறு வேறு விதமான தண்டனைகள் காத்துட்டு இருக்கும். அந்த 4 லட்சம் தண்டனைகள்ல 28 முக்கியமான தண்டனைகளை பத்தி ஏற்கனவே கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த காணொலியை நம்ம ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். நீங்க இன்னும் அந்த கதையை கேட்கலன்னா அதோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.